ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஆடிஷனில் செலக்ட் ஆனதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ப்ரோ, இப்போ மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தடுத்து வர லெவலையும் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறது ரொம்பவே மோட்டிவாக இருக்குது குமாரனுக்கு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாரு. அதான் செலக்ட் ஆகிட்டீங்கல்ல ப்ரோ, வீட்டில் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ப்ரோ, இதுக்குள்ளெல்லாம் வேண்டாம், நான் ஃபைனல்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன், இதுக்குள்ளே எதுக்கு சொல்லிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறத கேட்ட விஜயும், சரிங்க ப்ரோ, உங்கள் விருப்பம் எதுவோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்றாரு. அடுத்ததாக குமரன் சொன்ன விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, குமரனை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காக இங்கே வந்திருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்ல ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்ட குமரன், யாருக்கு ப்ரோ, உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பில் போடுறாங்க. பில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு விஜய், இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் குமரன் கிட்ட கொடுக்குறாரு. என்ன ப்ரோ நீங்கள் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, இது உங்களுக்கானது தான் குமரன், உங்களுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அதிர்ச்சியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ப்ரோ நீங்கள் தானே சொன்னீங்க நிறைய பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே இல்லாமல் இருந்தது. கண்டிப்பாக ப்ரோ, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி விஜய் கொடுக்க, ஐயோ என்ன ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தயக்கமாக வாங்கிக்கிறாரு. குமரனை பார்த்த விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் ப்ரோ, இதை நீங்கள் தயக்கத்தோடு தான் வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லெவலில் வருவீங்கள்ல, அந்த லெவலில் வந்ததுக்கப்புறமா எனக்கு பிடிச்சது நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்றாங்க. என்ன ப்ரோ இவ்வளோ யோசிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்கள் ட்ரெஸ்லாம் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்போ நான் ஒன்று செய்யும்போது ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, குமரன் வாங்கிக்கிறாரு. இப்படி ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக கங்கா பார்த்துட்டு, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை கங்கா, இது மாதிரி ஷூட்டிங்க்கு புதுசாக ட்ரெஸ் போடணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஓகேங்க, உங்களுக்கு ஏது காசு, எந்த காசில் எடுத்தீங்க இந்த ட்ரெஸ்லாம், அந்த ட்ரெஸ்லாம் பார்க்க ரொம்பவே காஸ்ட்லியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேள்வி மேலே கேள்வி கேட்கறத பார்த்த குமரன் திணற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா எதையோ சொல்லி சமாளிக்க, ஏதோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா விருப்பா கங்காவும் சொல்ல, இப்போதைக்கு நம்ம எதையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் அமைதியாக இருக்காரு. இப்படி துணி தைக்கிற வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் போனோம் அப்படின்ற மாதிரி கங்கா கிட்ட போய் சொல்லிட்டு ஆடிஷன் போகிறாரு அடிக்கடி. இன்னொரு பக்கம் காவேரி எப்போதும் போல் சோகமாக இருக்கிறத பார்த்த விஜய், என்ன காவேரி இன்னும் நீ சரியாகலையா, என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, நீ தான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த பழைய காவேரி எப்போ பார்ப்ப அப்படின்ற மாதிரி விஜய் பேசுகிறாரு. நான் எப்போதும் போல் நார்மலாக தாங்க இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, வாய் மட்டும்தான் சொல்லுதே கோசம், ஆனால் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, நீ இதனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்ட காவேரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எதனால் நான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்க, எனக்கு நல்லா தெரியும் காவேரி, இதனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, தாத்தா கிட்ட இதை பற்றி பேசும்போது கூட சொன்னார், தாத்தா கிட்டே அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காவேரி கேட்க, நம்மளோட அக்ரிமெண்ட் விஷயத்தை பற்றி தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்ட காவேரி, என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாலுமே எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க. பாரு காவேரி, அக்ரிமெண்ட் பேப்பரை நான் எப்போவோ கிழிச்சு போட்டுட்டேன், நீ இதனால தான் இப்படி இருக்கன்னு என்னால் நம்ப முடியுது, அதனால் தயவு செய்து நீ எதை பற்றியும் யோசிக்காத, உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் காவேரி, உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இங்கே பாரு காவேரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உனக்காக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹோப் கொடுக்குறாங்க காவேரிக்கு. இதனால் காவேரி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் எப்போதும் போல் என்ன பண்ணுறாங்க, ராகினி காவேரியை பார்த்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ தான் நீ சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டேன்ல, எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்ன தான் உனக்கு டைம் கொடுத்தாலும் நான் சும்மா விட்டுட முடியுமா உன்னை, விஜய் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் நான் உன்னை புஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் காவேரி, சொல்லு, அதனால் எப்போ சொல்ல போகிற விஜய் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ராகினி கேட்குறத கேட்டு அதுக்கப்புறமா காவேரி சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக் அவரோட பர்த்டே வருது, அன்றைக்கே நான் வெண்ணிலாவை அவர்கிட்ட கொண்டு நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. வாவ் காவேரி, சூப்பர் சூப்பர், அப்போது விஜயோட பிறந்தநாள் பரிசாக நீ வெண்ணிலாவை கொண்டு நிறுத்த போகிற, பரவாயில்ல, அது ஒரு நல்ல கிஃப்ட்டு தான், நல்ல காரியம்தான் பண்ண போகிற காவேரி, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பாராட்டுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க காவேரி.